நாங்க காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே கட்ட பொம்மு மண்ண போல ஒரு உலகிலே காணல. நாங்க காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே கட்ட பொம்மு என்ற மன்னரை போல் உலகினிலே காணல. நாங்க காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே கட்ட பொம்மனை போல் உலகினிலே கவரையிலே காணல. சிங்கம்மா நாங்க காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே கட்ட பொம்மான மன்னரை போல் உலகினிலே காணல. ஆங்கிலேயர் வெள்ளையனை அரவணைக்க பிறந்தவர் அருமுக அம்மையாரின் அருந்தவத்தால் உழைத்தவர் அவதரித்து பிறந்தவர் அண்ணல் கட்ட பொம்மு என்ற மன்னராக திகழ்ந்தவர். அண்ணல் கண்ட பொம்மன் மன்னனாக திகழ்ந்தவர். அண்ணல் கட்ட பொம்மு என்ற மன்னராக திகழ்ந்தவர் எங்கள் அருமுக கடவுளையே அனுதினமும் துதிப்பவர். நாங்க காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே கட்ட பொம்மு என்ற மன்னரை போல் உலகினிலே காணல. பாஞ்சை நாட்டு ஓரத்திலே புத்துவமாய் வந்தவர் மன்னரிலே பிறந்து வந்த தங்கம்மா பெல்லாரி தேசத்திலே தேசமெல்லாம் வாழ்ந்தவர். பாஞ்சை நாட்டு ஓரத்திலே பக்குவமாய் வாழ்ந்தவர். நாட்டு மன்னரிலே பக்குவமாய் அந்த பெல்லாரி தேசத்திலே வீரமாக வாழ்ந்தவர். பெல்லாரி தேசத்திலே வீரமாக வளர்ந்தவர். அருமுக அம்மையாரின் அந்தவத்தால் உதித்தவர். அருமுக தாய் பயிராக உதித்தவர். அந்த அருமுக அம்மையாரின் அந்தவத்தால் உதித்தவர்கள் அருமுக கடவுளை போல் அனுதினமோ உதித்தவர். நாங்க காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே கட்ட பொம்மு என்ற மன்னரை போல் உலகினிலே காணல. ஆஞ்சி நகர் சீமையிலே சோதி ஏந்தி வருகிறது. மயிலே ஜோதி ஏந்தி வருகிறது. பாண்டி நகர் சீமையிலே சோதி ஏந்தி வருகிறது. மயிலே ஜோதி ஏந்தி வருகிறது. பாங்குடனே கோடி மக்கள் கூட்டமாக கூடுது. கோடி மக்கள் கூட்டமாக கூடுது. பக்தியோடு சக்தியோடு வெற்றிலங்க வாழுதே. ஜோதி ஏந்தி வருகிறது. பக்தியோடு சக்தியோடு சோதி ஏந்தி வருகிறது எங்கள் பெருமாள் சாமி. கள்ளிக்குளம் பெருமாள் சாமி உலகினிலே வாழுது. புகழ் எங்கும் உலகினிலே வாழுது. நாங்க காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே கட்ட பொம்மு என்ற மன்னரை போல் உலகினிலே அப்படியானால் அண்ணாவை சந்தித்து விடுதலைக்கு பாடுபட்ட தங்கம்மா. அந்த விடுதலைக்கு பாடுபட்ட தங்கம்மா எங்கள் கட்டப்பொம்மு கண்டெடுத்த சிங்கம்மா. விடுதலைக்கு பாடுபட்ட
தெய்வமாக அன்பு மன்னராக அழகு தெய்வமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் ஐயா பொம்மனை கடவுள் என்று வணங்குவோம் வணங்குவோம். கண்ட தெய்வமாக போற்றுவோம் கண்ணில் வடிவமாக மண்ணின் மைந்தராக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் கண்ட பொம்மனை கடவுள் என்று வணங்குவோம் கண்ட தெய்வமாக போற்றுவோம் பாளையத்து மன்னர்களும் பலருண்டு பாளையத்து மன்னர்களும் பலருண்டு அந்த பாளையத்து அந்த பாளையத்து மன்னர்களும் பலருண்டு எங்கள் பார்ப்புகளும் போற்றுகின்ற புகழுண்டு வீரர் வள்ளி வந்தவர் வெற்றி அரசாண்டவர் வீர வழி வந்தவர் வெற்றி அரசாண்டவர் வீரர் வள்ளி வந்தவர் வெற்றி அரசாண்டவர் பாடல் இசைக்கின்ற பெருமாளின் துணையானவர் கட்ட பொம்மனை கடவுள் என்று வணங்குவோம் வணங்குவோம். கண்ட தெய்வமாக போற்றுவோம் அந்நியரும் ஆதிக்கத்தை ஒழித்தவர் அந்நியனின் ஆதிக்கத்தை ஒழித்தவர் எங்க அந்நியர் அந்த அந்நியரும் ஆதிக்கத்தை ஒழித்தவர் எங்கள் அருமுக அம்மையாரில் உதித்தவர் வீரவள்ளி வந்தவர் வெற்றி அரசாண்டவர் வீர வழி வந்தவர் வெற்றி அரசாண்டவர் வீரர் வள்ளி வந்தவர் வெற்றி அரசாண்டவர் நமது மண்ணில் உதைக்கின்ற துணையானவர் கட்ட பொம்மனை கடவுள் என்று வணங்குவோம் வணங்குவோம். கண்ட தெய்வமாக போற்றுவோம் மன்னராக அழகு தெய்வமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் கட்ட பொம்மனை கடவுள் என்று வணங்குவோம் வணங்குவோம். கண்ட தெய்வமாக போற்றுவோம் அப்படியானால் இதன் மருந்து இருக்குது தெரியுமா அதை தினமணிந்தால் பிணியகளும் புரியுமா தலைவர் தென்பாண்டி மருந்து இருக்குது தெரியுமா அதை தினமணிந்தால் பிணியகளும் புரியுமா தலைவர் தென்பாண்டி மருந்து இருக்குது தெரியுமா கம்பளத்து மூலிகையால் வந்த மருந்து இது கட்டபொம்மன் என்று சொல்லும் ஜாதி மருந்து கம்பளத்து மூலிகையால் கண்ட மருந்து இது கட்டபொம்மன் என்று சொல்லும் ஜாதி மருந்து கன்னி தமிழ்நாடு தந்த காளை மருந்து கன்னி தமிழ்நாடு தந்த காளை மருந்து நாம் கந்தனை போல் வணங்கி வரும் தெய்வ மருந்து அண்ணே தென்பாஞ்சி மருந்து இருக்குது தெரியுமா அதை தினம் அணிந்தால் பிணியகளும் புரியுமா தலைவர் தென்பாஞ்சி மருந்து இருக்குது தெரியுமா அருமக தாயை பெற்ற அழகு மருந்து இந்த அருமக கடவுள் தந்த அன்பு மருந்து அருமக தாயை பெற்ற அழகு மருந்து இந்த அருமக கடவுள் தந்த அன்பு மருந்து அகிலைய வெள்ளையனை அடக்கு மருந்து ஆங்கிலேய வெள்ளையனை அடக்கு மருந்து நாம் அன்போடு வணங்கி வரும் தெய்வ மருந்து அண்ணே
அப்படி இருக்கணும். அண்ணா தம்பி எமத்திர பாண்டியன், நான் நமது எல்லைப்புறத்தில் எதிர்கிடமற்ற வைக்கிறதா என்று மிக எச்சரிக்கை இருக்கும் தருணத்தில் என்னை அழைத்த காரணம் உன்னை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? அண்ணா வீரபாண்டிய கட்டபொம்மன் புகழ் பாடிய அருமை மாமா ஆசை மாமா கோயிலாங்குளம் பட்டி சேர்ந்த ஜெயராம் மாமா அவர்களுக்கு கார்த்திக் ரேடியோ உரிமையாளர் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். கார்த்திக் வீடியோ அவர்கள் நெஞ்சுப்பட்டி பாசத்துக்குரிய செல்வராஜ் அன்பர்களும் அன்பை பிழைத்திருக்கின்றார்கள். அல்ல உள்ளங்களுக்கு நின்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா அழைத்த காரணம் தம்பி எமத்திர பாண்டியா, உன்னை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? வேண்டும் நமது மஞ்சள் மகன் கைலாக்காக பாளையங்கோட்டை கருத்தக்கோட்டை நெல்வான் சென்றவர்கள் மட்டுத்தனமாக வேங்கை சமண வேளாண்டி குடும்பம் கரடி சமண கர்மத்தவர் படைக்காஞ்சாத பாண்டியத்தவர் 3 பேர் கொள்கை 136 பட்டை நெல்லையும் கொள்ளையத்து வந்து விட்டார்கள். இது காரணம் யார் கேட்டா உன்னைத்தர்கள். தம்பி அண்ணா என்ன தெரிவித்தேன்? வட்டிக்காவது பழத்துக்காவது வாங்கி வாருங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் சாமாத்தியமாக வென்று பாருங்கள். அண்ணா நான் ஒரு குற்றம் அறியவில்லை அண்ணா. இது காரணம் இதுவரை தாங்கள் அறியாமல் ஏதோ காரியம் நான் செய்திருக்கின்றனா? தம்பி எமத்திர பாண்டியா, அப்படி செய்து வர எனது மனம் சம்மதிக்குமா என்பதை தாங்களும் அறிந்த விஷயம் தானே. தம்பி எமத்திர பாண்டியா, அண்ணா சிறு சிறுக்க வாழாம்னு பெரியவர் சொல்வார்கள். நான் இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டாய். இது காரணம் அண்ணா நடந்த ராமநாதர் சண்டையில் மந்திரி அவர்களை விட்டு வந்த காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு நமது கம்பளத்தார்கள் மீது பழி சுமத்தி விட்டார்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்க வேண்டும். நமது மஞ்சள் ராமன் அவர் கலவரத்தை விட்டு வைத்து சதித்திட்டமாக நமது கம்பல் அவர்களை ஏவி விட்டு வேடிக்கை பார்த்துக்கின்றார் நமது மந்திரி அவர்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படியா மந்திரி எதிர்பார்த்து மற்றவங்களை மந்திரியார் அழைத்து தீர்க்க விசாரிக்க வேண்டும். அந்த ஐயா வீரபாண்டிய கட்டப்பொன் அவர் தம்பி உமத்தரை வேஷம் 2 பேரும் அணிந்திருக்கின்றோம். இருந்தாலும் அவர் மேல் ஒரு பாடலை பாடுகிறோம். நெத்தியில பொட்டு நேர்த்தியாக இட்டு கட்டபொம்மு போனாரம்மா பூவுலகை விட்டு தங்க மகன் போனாரம்மா நமது உலகம் விட்டு நெத்தியில பொட்டு நேர்த்தியாக இட்டு நெத்தியில பொட்டு நேர்த்தியாக இட்டு கட்டபொம்மு போனாரம்மா பூவுலகை விட்டு தங்க மகன் போனாரம்மா நெத்தியில பொட்டு நேர்த்தியாக இட்டு கட்டபொம்மு போனாரம்மா பூவுலகை விட்டு செஞ்சமகன் போனாரம்மா பூவுலகை விட்டு முல்லை மலர் போனே அவர் சொல்லி எறிந்தாளே கொள்ளை மலர் போல அவர் சொல்லி எழுந்தாரே முல்லை மலர் போனே அவர் சொல்லி எறிந்தாளே கள்ள மனம் மாறிடுமே நல்ல உள்ளம் போலே அவர் கள்ள மனம் அப்பர் கள்ள மனம் அப்பர் கள்ள மனம் மாறிடுமே நல்ல உள்ள போலே நெத்தியில பொட்டு நேர்த்தியாக இட்டு கட்டபொம்மு போனாரம்மா பூவுலகை விட்டு சங்க மகன் போனாரம்மா இவ்வுலகை விட்டு ஆண்டவனை போலே அவர் அபகரித்த வேலை அடவனை போலே அவர் அபகரித்த வேலை ஆண்டவனை போலே அவர் அபகரித்த வேலை வெள்ளையரில் சூழ்ச்சியாலே விழுந்தறைய கீழே வெள்ளையர்கள் சூழ்ச்சிகளே விழுந்தறைய கீழே நெத்தியில பொட்டு நேர்த்தியாக இட்டு கட்டபொம்மு போனாரம்மா பூவுலகை விட்டு தங்க மகன் போனாரம்மா இவ்வுலகை விட்டு நாய்க்கருவுல தங்கமே அவர் நான் வணங்கும் சிங்கமே நாயர் குல தங்கமே அவர் நான் வணங்கும் சிங்கமே நாய்க்கருவுல
மலர் பாருங்க. அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் நல்ல அரண்மரு தருகின்ற குரலுமிய அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அறிவாலயம் அறபொருள் தன்மையின்ம குரலுமியும் அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அறிவாலயம் உழவார் மனம் போல உழவார் மனம் போல இளையும் நிலம் போல உழவர் மனம் போலே விளையும் நிலம் போலே உழவார் மனம் போல இளையும் நிலம் போல உண்மையிலே மனிதன் தன்மையிலே வளர உண்மையிலே மனிதன் தன்மையிலே வளரும் உண்மையிலே மனிதன் தன்மையிலே வளர அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அறிவாலயம் அகரம் முதல் எழுத்தில் பிறப்போடு மக்கள் அரசியலை வகுக்கும் முறையோட அகர முதல் எழுத்தில் பிறப்போடு மக்கள் அரசியலை வகுத்தார் முறையோடு அகரம் முதல் எழுத்தில் பிறப்போடு மக்கள் அரசியலை வகுக்கும் முறையோட மிக மிக உயர்வதும் கருத்தோட மிக மிக உயர்வான கருத்தோடு மேன்மையான ஒரு வாழ்வக்கான வரும் மேன்மையான ஒரு வாழ்வத்தானிடும் மேன்மையான ஒரு வாழ்வை கண்டிடும் மேன்மையான ஒரு உயிரை கண்டிடும் அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அரண்மருள் தருகின்ற உருளுவிய அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அறிவாலயம் என் சக்கதவி நாயர் முந்தி ஐயனே என் மலப்புறம் ஆளி ஐயனே முருகா யாரும் மண்டிதா கல்விக்களம் கத்துண நெட்ட கரம் கொடுத்து சிறத்தாலும் அனுகூடி வணக்கம் வணக்கம். இதற்கு முன்னதாக மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் புகழ் பாட்டு கட்டபொம்மனும் ஊமத்துரையும் இணைந்து பாடிய பாடலுக்காக பாசத்துக்குரிய மாமா அருமை மாமா ஆசை மாமா கோயிலாங்குளம் பட்டியைச் சேர்ந்த முருகேசர் பாண்டியன் வீரசக்கதேவி ஆலய குழு தலைவர் அவர்கள் இருவருக்கும் 500 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக பாசத்துக்குரிய மாமா ரேணா தர்மராஜ் கள்ளிக்குளம் இருப்பு நெல்லூர் ஆறுமணிய சக்கரவர்த்தி அருமை அண்ணன் பசும் பொன்னையன் அவர்களுக்கு 100 ரூபாயும் அதுக்கடுத்தபடியாக சேனா மலைச்சாமி
கள்ளிக்குளம், கட்டபொம்மன், ஊமத்துறை இருவருக்கும் ஆளுக்கு 50ஆக அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அன்பளிப்பளித்த அன்னார் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பிலே நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே காண வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாமர்களுக்கும் நான் வாட்டப்படம் கரிசக்கொட்டான் என்று இங்க தெய்வங்களும் என் தெய்வனத்து திருச்செந்தூர் சென்று என்னுடைய மகன் மணிமந்தாத்தான் நம்முடைய திட்டம் தானாவதி நடிக்கும் பொன்னுமணி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கருவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடு எங்கும் பேரும் புகழ் பெற்று வந்த மறந்த மாமேதி தேனி சோதி மாணிக்கம் என்றால் பேர் புகழ்பெற்றவர் அவருடைய மருமகன் தான். அவரை நினைத்து தடை துறைகிறேன். நன்றி வணக்கம். பாலாவி மலை ஐயனே பண்டர வேடமாம் கழுகு மலை மாலை இந்த ஊரை கக்கின்ற சக்கரே
அம்மாடி இந்த கிராமத்தை ஆளுகின்ற ஈஸ்வரிய உன்னை வணங்கினேன் இந்த நேரம் தானாவதி நானும் கும்பிட்டடி பணிது தானாவதி முன்னோர் காலத்து கட்ட மூத்திரையும் வடக்கே குத்தோடு தொட்டி என்னோட வாஞ்சாம்பூச்சி வந்தார்கள். அவர்கள் சட்டிப்படை பெட்டிப்படை ஆறு மனதி பாளையங்கள் பொன்மலை
நான் தான் கட்டப்பொம்மல் எட்டப்பமார்களும் ஒரு மணி பிரதமர்கள் மன்னாதி மன்னர்களாம் மண்டேடி வைக்கிறார்கள். இந்த கட்டம் மட்டும் வரிக்கு தடுக்கிறார்கள். கொடுக்க மறுக்க சொல்லி இந்த எட்டப்பன் லண்டன் கலெக்டர் விட்டார்கள். அது மட்டுமல் எங்களை நாடு நாடாக சுற்றுப்பயணமும் சரியான ஒரு திட்டத்தை கூறினார்கள். தான் ராமராஜ் மீட்டை கலைத்து ஏன் வரி கொடுக்கிறோம் இது நம்பிக்கை கலை கேட்டார்கள் என் மன்னரும். அதற்கு என் மன்னர்கள் என்ன விட்டார்கள்? வானம் ஒழுகிறது, பூமி வருகிறது, மக்கள் வேவிட நிலத்தில் சின்ன பாடுவார்கள். உங்களுக்கு ஏற்கனவே கூட கிஸ்தி சொன்னவுடனே கட்டப்பன் மன்னர்கள் தவற வத்த பேசி மிண்டி பெற்றுவிட்டார்கள். பக்கத்து ரோமத்திரை காசு கொடுத்து கன்னியாகுமரி வரையும் அன்னமணி தொட்டகளை அன்னமணி தொட்டவனை கையை துண்டித்து சொல்லி துண்டித்து விட்டார்கள். அப்படியானால் மாமன்னர் ஓஹோ கட்டப்பன் வீரவன்ய கட்டப்பன் புகழ பாடி அதை சொல்லுமா? காலங்கிடந்து ஓடுதுமார் காவேரி யாரு எந்த காலத்திலே அசையாரி வீரவாணியன் கட்டப்பொம்மன் பேரு அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? அகிலம் உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? நம்ம பாஞ்சாலம் குறிச்சி ஆண்ட மாமன்னர் வேறு. நம்ம பாஞ்சாலம் குறிச்சி ஆண்ட வீரவாணி கட்டப்பொம்மன் பேரு. ஐயா காலம் கிடந்து ஓடுது காவேரி யாரு? காலம் தெரிஞ்சு ஓடுது பார் காவேரி யாரு? ஐயா காலம் கிடந்து ஓடுது காவேரி யாரு? எந்த காலத்திலே அசையாரு வீரவாணியன் பேரு. காலம் தெரிஞ்சு ஓடுது பார் காவேரி யாரு? எந்த காலத்திலும் அழியாதது அவருடைய பேரு. பாஞ்சாலம் குறிச்சி ஆண்ட மன்னார் ஆண்ட பூமியில பாஞ்சாலம் குறிச்சி ஆண்ட மன்னார் ஆண்ட பூமியிலே பாஞ்சாலம் குறிச்சி ஆண்ட பாஞ்சாலம் குறிச்சி ஆண்ட மன்னார் ஆண்ட பூமியில வீர சக்கரதேவி பாரு. அந்த வீர சக்கரதேவி பாரு. அவர்கள் இருவரும் வாழ்ந்த பூமி யாரு? யாரு யாரு? காலங்கிழந்து ஓடுவா காவேரி யாரு? எந்த காலத்திலே அசையாரி கட்டப்பொம்மன் பேரு. தந்தனதானே ஏனேனோ தந்தனதானே ஏனேனோ நாட்டுக்காக உழைத்த மகன் நம்ம வீர காண்டியராம். நாட்டுக்காக உழைத்த மகள் நன்மைகளும் கழித்தவரா. நாட்டுக்காக உழைத்த மகன் வீரபாண்டியன் கட்டபொம்மன். நாட்டுக்காக உழைத்த மகன் வீரபாண்டியன் கட்டபொம்மன். உலகத்திலே சிறந்த மகன் யாரு? ஓடு உலகத்திலே சிறந்த மகள் யாரு? உலகத்திலே சிறந்த மகன் யாரு? நம்ம பாஞ்சாலம் குறிச்சி ஆண்டாரு யாரு? அவர்தான். காலங்கிழந்து நமக்கு காலங்கிழந்து ஓடுதுமா காவேரி யாரு? எந்த காலத்திலும் அழியாதது அவருடைய பேரு. வீரநடைய பாரி விஜயத்தில் சிங்கத்தை பாரி. வீரநடையப்பா, போற்று சிங்கத்தை பாரு. வீரநடைய
போராளியான மாவீரன் வீரவாண்டியா கட்டபொம்மன் புகழ்பாட்டு பாடியதற்காக கள்ளிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தானா பச்சம்மாள் இருப்பு கோவை அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். என்னை பாராட்டி அம்பளி கொடுத்த அண்ணா குடும்பத்தில் நன்றி வணக்கத்தை தெரிவித்து என் கதை தொடர்கிறேன். அப்படியானால் நாள் குறித்தவன் இங்க யார் உள்ள ஐயா வாங்க 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 கணக்கு கணக்கு வாங்க முள்ளுப்பட்டி முத்தமனாக்கிறே. ஐயா வாங்க வாங்க கணக்கு பாருங்கள் பாருங்கள் என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள் அந்த அரண்மனை ஒரு முள்ளுப்பட்டி முத்தமனாச்சார். உண்மைதான் 300 பேருக்கு படை தலைவரி அணியே நாங்கதான் ஐயா. ஐயாவுக்கு கொஞ்சம் மதியானம் என்ன வார்த்தை எடக்குமட பார்த்து தெரிவித்தீர்கள் அர்த்தங்கள் இப்ப என்ன சொல்லிவிட்டு வரத கோபப்படுறீங்க? என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? ஐயா அரண்மனையில கிரிக்கெட் நாக்கிறதுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கான்? இருக்க பொருள்களை பக்கமா பார்க்கணும், இருக்க குதிரை பக்கமா தீவனங்கள் வைக்க வேண்டும். ஒழுக்கமா செய்யணும்ல? ஆமா. எதற்கால எகடிக்கு மகன் வேலை செய்யறாரு. யாரு கிரிக்கெட் ஓஹோ கொல்ல வைக்கிறாரு, புள்ள வைக்கிறாரு, புள்ள வைக்கிறாரு, கொல்ல வைக்கிறாரு. அப்படியா? மாத்தி மாத்தி வச்ச குதிரை என்னாக என்னாதியா? மகர் ஊதி போயிரும். ஆமா. அவர் வந்துக்கிறதுனால நீங்க அரண்மனையில கூப்பிட்டீங்க. ம். வஞ்சலோட அரண்மனைக்குள்ள வந்துட்டோம். ஓஹோ. இதுக்கு போய் உங்களை வஞ்சம் பண்ணி பிரமாண்டமா பேசுறீங்க. வாருங்கள் 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 முள்ளுப்பட்டி முத்தமனாக்கிறே. ஐயா வாங்க வாங்க கணக்கு கணக்கு கணக்கு. வருக 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 வருக. ஐயா பாளையங்கோட்டில இருந்து பங்குனி மாசம் வழியில நடந்தே வந்திருக்கீங்க ஓட்டு போடுறதுக்கு. ஆமா. ஐயாவுக்கு வேறுத்து போய் வந்திருக்கீங்க. வேறுத்து போயா? ஆமா அந்த வேப்ப மரத்து வேறு நான் வேறுத்து போய் இல்லங்கய்யா வேர்வையோடு வந்திருக்கீங்க. நான் பாளையங்கோட்டன் கரசக்கோட்டை 110 பட்ட நெல்லைகளாம் சரி சேகரித்து ஆமா ஒப்படைத்து உண்மைதான். பங்குனி மாத்தவளை எச்சலை தட்டு தடுமாறி ஒரு உடையோர் அமர்ந்த சொல்லியாயே. ஐயா பாளையங்கோட்டில இருந்து பங்குனி மாசம் வழியில நடந்தே வந்ததுல ரொம்ப களைப்பு வந்திருக்கீங்க போல தெரியுது. ஆமையா. களைப்புக்கு கொஞ்சோண்டு காபி சாப்பிடுறீங்களா? என்னது? காபி காபி காப்பியா? அதே வேண்டாம். காபி வேண்டாம். நோ 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 நோ. அப்போ ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறீங்களா? பால் மில்க் மில்க் நஜ்ரே சொல்லுங்க. அது என்ன மில்க்ன்றீர்கள்? ரெண்டுமே ஒண்ணுதான், பால் ஒண்ணுதான், மில்க் ஒண்ணுதான். அப்ப வேண்டாம் ஐயா. பால் வேண்டாம். நோ நோ நோ. அப்ப பழம் சாப்பிடுறீங்களா? பச்சை பழம், வாழைப்பழம், முந்த பழம், நேந்திரம் பழம். முந்தை பழம் எந்திரா காய்ச்ச வந்தது. ஏன் நம்ம கள்ளிக்குளத்தை சுத்தி விளையக்கூடிய பழம் முந்தை பழம், வாழைப்பழம். ஓ அப்படியா? ஆமா. அதே வேண்டாம். அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க. அதெல்லாம் வேண்டாம் ஐயா. ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? உங்க பழத்தை நான் சாப்பிட்டாலும் இனிச்சு புடுங்காது. ஏ ஓயா இல்லங்கய்யா ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க? உதிரம் பெருத்து உத்தரங்க சட்டிக்கு ஆகாது. அந்த மாதிரி அந்த என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? அதுக்காக பழம் சாப்பிடவா? ஏன் பழம் சாப்பிடுறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? வேண்டாம் ஐயா. அதுக்கு உங்க பழத்தை சாப்பிட சொல்றீங்க. இல்ல ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்கன்னு அப்படியே கேட்க தெரிவிக்கிறார்கள். ஏன் பழம் சாப்பிட மாட்டீர்கள்? சேர்த்து சொல்லுங்க. ஏன் பழம் சாப்பிட மாட்டீர்கள்? ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீர்கள்? எல்லாம் வேண்டாம் ஐயா. அப்ப பழம் வேண்டாம். நோ 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 நோ. அப்ப இந்த இது சாப்பிடுறீங்களா? என்னது? உங்களுக்கு புடுக்கு முச்சரு. பத்தியா? முறுக்கு முச்சரியா? இன்னும் மரியாதை பாருங்க ஐயாக்கு ஒரு என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? உங்களுக்கான முறுக்கு முச்சரியா? உங்களுக்கான முறுக்கு பிச்சார். அத வேண்டாம். ஆரஞ்சு. அடே இன்னும் பாரு ஆரஞ்சா? ஆரஞ்சு பழமியா? ஆரஞ்சு பழம். அப்படியா? ஆமா. அத வேண்டாம். ஆப்பூளு. ஆப்பூளா? ஏய் அது எங்கயா விக்குது ஆப்பூளு? ஒரு பூளு வேணாமா? ஆப்பிள் ஆப்பிள். ஒரு கடையில அமைதியா போய் கேளுங்க ஆப்பூளுங்கறன்னு சொல்லுங்க. உங்களை வீதிய விரட்டி அடிப்பாங்க சாக்கடையா. ஆப்பிள்யா? ஆப்பிள். ஆப்பிள். அது வேண்டாம். அது வேண்டாமா? அத வேண்டாம் ஐயா. சரி இந்த வெயிலுக்கு குளிர் பானம் சாப்பிடுறீங்களா? என்ன அது? நொக்கா கோலா. நல்லா இருக்குல? கடையில மரியாதையா கேளுங்க. இன்னும் பாருங்க உங்களை என்ன பார்வத்த போறாங்க சாக்கடை. ஏய் நொக்கா கோலாயா? என்ன கோலா? அது என்ன கோலா? கொக்கக்கான் சொல்லி அது நொக்கா கோலா. கொக்கோ கோலாவா? நாங்க படிக்காதவங்க, நீங்க படிச்சவங்க. அது வேண்டாம். அத வேண்டாம். இல்ல பேண்டா சாப்பிடுறீங்களா? பறையக்க பிரசுத்த. எதுமே வேணாம்னு சொல்றீங்க. மிரண்டக்கல. மிரண்டக்கலையா? அது வேண்டாம். அது வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம் ஐயா. அப்ப ஐயா என்னதான் சாப்பிடுவீங்க? இன்னும் பார். என்னதான் சாப்பிடுவீங்க? ஐயா சொல்லுங்க. திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலி அல்வா. லாலாக்கடை லட்டு. லாலாக்கடை லட்டு. மைசூர் பாக்கு. ஏன் நம்ம கறி குழம்பு பார்க்கலாம் பிடிக்காதா? இங்க இருந்து மைசூருக்கு தான் போணுமா? ஏய் என்னங்கய்யா? கலப்பரமாய் பேச்சு ஐயாவுக்கு ஏத்துக்கறாதியா? சரி சொல்லுங்க. ஐயா ஒரு சொல்லி சாப்பிடுவேன் நான் தெரியுமா? ஒரிஜினல் தான் சாப்பிடுங்க. சரி. அதுக்காக எங்க நிக்கீங்க? கண்டதெல்லாம் சாப்பிட்டு சொல்றியா? ஏய் என்ன பாக்கு? என்ன மைசூர் பாக்கியா? மைசூர் பாக்கு. டேய் இன்னும் பார். மைசூர் பாக்கியா? மைசூர் பாக்கு. ஜலேபி. சீலப்பி. ஐயா பறையக்க பிரசுத்த. நோ. ஏய் அதுல சின்ன பிள்ளை பியா ஒட்டி இருக்கு. ஜிலேபி. இல்ல கூலிச்சாமி பியா ஒட்டி இருக்கு. ஜிலேபியா? ஜிலேபி. பச்சரிசி பொங்கல். நெய் பலகாரம். மலங்காட்டு நேந்திர பழம் கனி ஒன்று தெரியுமா? என்ன பழம்? மலங்காட்டு நேந்திர பழம் கனி ஒன்று. நேந்திர பழமா? ஆமா.
ஆமால். இப்போதைக்கு நம்மகிட்ட நேந்திர பழம் இல்ல. சரி. வேணும்னா ஒரு பூவம்பழம் இருக்கு, சாப்பிடுறீங்களா? சத்யா, ஒரு முள்ளுப்பட்டி முத்தப்பனாக்கி என்ன மரியாதை கொடுக்குறேன், இல்லைன்னா உங்களை உள்ள தள்ளி சதி பண்ணி பேசி ஆக்கிறது. ஏய், சக்கமா ஆலயத்துக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் வந்திருக்கியா? பூவம்பழம் சீப்பு. ஆஹா. அதுல ஒண்ணு தரம் சாப்பிடுறீங்களான்னு கேட்க வந்தா. அப்படியா? ஆமா. நேந்திரப்பழம் ஒன்று, நேந்திர பழம் உண்டு. ஒரு டம்ளர் பால்லா சாடுவாய். பால் சாப்பிடுறீங்களா? ஆமையா. இன்னும் ஐயா பால் குடி மறக்கல போல. ஏய் உங்க அப்பத்தனோட தொப்பை பசு மாதிரி வீட்டுல படுத்துருப்பாங்க. ஐயா கதவை அடைச்சுக்கிட்டு ஒரு சாச்சு படுத்துக்கிட்டு வர்றட்டு இழுவுலுங்க. சாக்குறத. பால் நல்லா குமுக்கு குமுக்குன்னு வரும். டேய், டேய். அது மட்டுமா? ஆ. அந்த கரிசல் கொண்டாடுற ஐயாவுக்கு எவ்வளவு வரவேற்பு? தேவப்புகள். இந்த மரியாதையா எங்களுக்கு இல்ல. நீங்களாம் படிக்காதவர்கள். ஐயா அரமண கணக்கப்பள்ளி எனக்கு பட்ட படித்தவர்கள். யா ஒரு ஓட்டு பிள்ளைக்கு அதிபதியான மந்திரியார் வந்த உடனே ஐயாவுக்கு எவ்வளவு வரவேற்பு, ஆஹா. எவ்வளவு மரியாதை. ம். ஐயா வந்த உடனே அம்மா. ஐயா வாங்க அங்க உட்காருங்களா, பிரமாதம். இல்ல பிள்ளைங்க உட்காருங்களா, ஆ, 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 ஆ. இல்ல ஐயா அதைத்தான் சாப்பிடுறீங்களா, எப்படி? இல்ல இந்த இதைத்தான் சாப்பிடுறீங்களா, அங்க இருக்கிறத சாப்பிடுறீங்களா, இல்ல இங்க இருக்கிறத சாப்பிடுறீங்களா, எவ்வளவு வரவேற்பு, ஓப்புகள். எவ்வளவு மரியாதை. இது மரியாதைகள். அடேங்கப்பா. ஆஹா. எப்படி? பல பல பல. ஆ, 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 ஆ. சிரிக்காதடா சின்ன பழை. ஏய், ஐயா அடிச்சுனா கடவா போல பேச்சு முடியும். அரமண கணக்கப்பையா போடா. சாக்குறத உள்ள அள்ளிப்படுவேன். உனக்கு யாரா அந்த ஒட்டியா கொடுத்தது? ஐயா வேண்டும். போடா. ஏய் சொகுல அத்துக்குடுவே. ஐயா ஐயா. டேய், அரமண போடா. ஏடா அரமண கணக்க. அப்பனா அந்த மூணு பேரும் கட்சி கொண்டாடுறவங்க பார்த்து கேட்டாங்க இல்லையா? ஆ, 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 ஆ. பக், 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 பக். கேட்டார்கள். கேட்டு பிறகு கேட்டது கேட்டாங்கல்ல, ஆ. அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்ச நேரம் ரோஷம் வந்துச்சா? ரோசம் வந்தா காரியம் தமிழ்மாயா. அதுக்கு நாங்க சும்மா இருந்தோமா? எப்படி? ஒரு ஓட்டு பிள்ளைக்கு அதிபதியான மந்திரியார எங்க முன்னாடி வச்சு இப்படி கேட்டு போட்டாங்களே, ஆஹா. அப்ப நாங்க மறுபடியும் கேட்டோம் இல்லையா? எப்படி எப்படி எப்படி? ஏய் போட, திரும்ப திரும்ப பேசாத. பத்தியா படியிலே காக்க போற பச்சை தண்ணி விட மாட்டேன். உன்னி அடிச்சுனா ஊழமுக்கு வெளியே இருக்கு. அழைத்த குரல் குடியார் ஐயாதே. ஏண்டா தொன்ன பழ, ஐயா வேண்டும். ஏண்டா தொங்குனி பழ, ஏ வேண்டாமியா. ஏண்டா மூக்குறிஞ்சி பழ, அருடே. ஏண்டா தொடர்ச்சி பழ. அப்பனா அந்த மூணு பேர்த்தி நாங்க கேட்டோம் இல்லையா? ஆ, 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 ஆ. பக், 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 பக். கேட்டார்கள். மூன்று பேர் கொள்ளை 110 பட்ட நெல்லும் கொள்ளை. நீங்க அடிச்சடியில கேட்டார்கள் ஓங்கி செத்தார்கள். மணி நோக்கும் இவாளுக்கும் மாப்பின்ற காரணம் நீ முள்ளப்பட்டி முத்தமனாக்கிய உண்மைதான். அரமண கணக்கப்படி ஆமாங்கய்யா. இவாளுக்கு நோக்கு மாப்பின்ற காரணம். அதுக்காக ஈப்புந்த மாடு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறீங்க. ஏய் ஒரு அரமண சேஷமான மாப்பின்ற காரணம் என்னையா? இப்ப என்ன சொல்லிவிட்டான் மாப்பின்ற காரணம் என்ன? ஐயா? ஆ. உங்களை எல்லாம் இந்த திருச்சி சிறையில இந்த வெள்ளையர் பிடிச்சு அடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? ஆஹா. திருச்சியில ம். உங்களை பத்தி விசாரிப்பதற்காக பெரிய மகராசி இளைய மகராசாவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. சரி. உங்க வீட்டுக்கு போனா ஆ. உங்க சம்சாரங்களை பார்த்தோன்னே ஆஹா. வாங்க கொடாய் நாக்கிற அண்ணே, மரியாதைகள் வாங்க கிடியட் நாக்கிற அண்ணே, வந்தவர்களை ஆதரித்தான வாங்க சுப்புள் நாக்கிற அண்ணே இதற்கனையா. அப்படின்னு எங்களை பார்த்த அண்ணைனா சரி. எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும்? ஆமா பாலும் 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 தங்கை மரவன் இதற்கென்ன. அப்ப தங்கச்சி ஒரு என்னடி வேணும்? என்னைய நொங்கு மாதிரி கிடக்கு. எப்படி தெரியுமா ஐயா? உங்களுக்கு என்ன தெரியும்? யாருக்கு? இப்ப நக்கல் பணத்தர் நையான் பணம் தெரியும். சரி, ஒரு இடங்கள் பிளாட்டுக்கு வந்தா ஆமா. ஒரு அதார்த்தியமாக ஒரு வீட்டை கட்டுவைகள், நாங்க ஒரு குப்பையை கொட்டுவைகள், நாங்க ஒரு வண்டி அடிப்பாட்டுவைகள், ஆமா சொந்தம் கொண்டாடுவைகள், உண்மைதான். பக்கத்து வீட்டு சண்டை பண்ண சண்டையா இருக்கும். சரி, அங்கே தண்ணீர் தயாரா பண்ணுவைகள். நாங்க ஆமையா. சரி. ஒரு இடத்துல விவசாயம் இருந்தா ஒரு ஆடு மாடு இறங்கலாம் பொறுமைக்கார்கள். எங்களுக்கு ஆமாள். சரி. ஒரு கோழி குஞ்சு இறங்கலாம் பொறுமைக்கார்கள். எங்களுக்கு ஆமையா. அடித்து மண்டை உழைத்து ஆமா ஈழக்கோமா கச்சல்ல கைய கட்டு நிப்பைகள். நாங்க நீங்க சரி. ஐயா அப்படி அல்ல. ஐயா எப்படி? 1 ரூபா பேப்பர் தான், சரி. 1 ரூபா மையுதே ஆ, எழுதி கொண்டு உள்ள தள்ளுன்னு வச்சுக்க. எதுக்குள்ள? போஸ்ட் ஆஃபீஸ் ஆ. ஐக்கோட வரும் ஜர்க்கா. ஐயா எப்ப வருவார்? ஐயா பார்த்து என்ன வாத்து தெரிஞ்ச ஐயா. ஐயாவுடைய பெருமை என்ன? ம். ஐயாவுடைய அந்தஸ்து ஐயா தந்த ஆயுதங்கள் படைய கபடி 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 கபடி. உங்க கால் மாதிரி என் கை கபடிச்சு கோழி குஞ்சு கால் மாதிரி சொடக்குன்னு ஒடிச்சு மேல கொண்டு போடுவோம். உலக பத்தி இருப்பீங்களா? பாருங்க ஐயா சொல்றது ஒரு வகைக்கு 100% உண்மைதான். ஏன்னா எதிரி இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிறணும். ஆஹா. நம்மளுக்குள்ள ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள ஒரு மச்சின மாமனுக்குள்ள ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல தகராறு வந்துடும். ஆமா. ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள சொத்து தகராறு இல்ல. எனக்கு 10 சென்ட் குறையா இருக்கு, ஆஹா. உனக்கு 10 சென்ட் கூட இருக்கு, ம். உனக்கு எப்படியா 10 சென்ட் கூட பகிர போச்சு, ம். எனக்கு எப்படியா 10 சென்ட் கம்மியா பகிர போச்சு ஆமா. அப்படின்னு ஒண்ணுக்குள்ள என்ன செய்வான்? என்ன செய்வீர்கள்? பொறுமை இல்லாதபடி அடித்து தகராறு பண்ணுவோம். தகராறு பண்ணுவீர்கள். ஒரு பொது இடங்கள்ல ம். குப்பை குளங்களை கட்டுப்பட்டு ஆ. வண்டி வாசல் நிறுத்தி போட்டு ஆஹா. நீ இடம் எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் பூரிப்போம், நீ எப்படி இந்த இடத்துல குப்பையை கொண்டு போச்சு, ஆமா. நீ எப்படி இந்த இடத்துல ஆடி சேனை கொண்டு போச்சு பொறுமை அப்படின்னு பொறுமையில்லாதபடி அடித்து மண்டை உடைத்து ரத்தத்தை வடித்து படித்து கச்சேரி போய் நிற்போம். கச்சேரியில் என்ன செய்வோம்? ம். காசு இருக்கிற வரைக்கும் பார்ப்போம். ஆமா. காசு இல்லையா இருக்கிற நிலம் புலம் வீடு வாசல் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் விட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானப்பட்டு தரமட்டமாகி நிற்போம். தரமட்டமான நிப்பைகள். ஆனா ஐயா அப்படி அல்ல. அப்படி அல்ல. ஏன்னா ஐயா படித்தவர், படித்தவர், பட்டமற்றவர். பட்டமற்றவர். ஏன்னா அந்த காலத்துல பெரிய 9 வகுப்பு படிச்சவரியா. ஒரு ஐயா பார்த்து பெரிய 9 வகுப்பு படிச்சவரியா. பெரிய 9 நேரத்தை 9 வகுப்புல தெரியுமாயா? எப்படி அன்னைக்கு பட்டப்படி படித்திருக்கார்கள். எப்படி? இல்லத்தாயினர் படித்தார்கள். பனை ஓலை ஆமா பிரமா படிப்பியா?
உண்மைதான். அன்றைக்கு படிச்ச வகுப்புல இன்றைக்கு இல்ல ஆமா. தெரியுமா? ஆ. கொஞ்சம் இலப்பமா பேசுறீங்க. ஏ அன்றுள்ள படிப்போற இன்றுள்ள படிப்பாரையா? அன்னைக்கு எழுத்தானால எழுதி படிச்சுக்காக அன்னைக்கு இது திறமை. இன்னைக்கு இன்டர்நெட் இமெயில் இன்னைக்கு லேப்டாப் பேனா படிச்சு போயிருக்கியா? மையினால இருந்தா திறமையா படிச்சிருவாங்களா? இன்னைக்குள்ள படிப்பு தான் இப்ப திறமை. இன்னைக்கு எப்ப மழை பெய்யும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வந்துருச்சு. இருந்தாலும் ஆனா ஐயா கால் ரூபாய் செலவு ஆமா. கோவப்பட மாட்டீங்களே. சொல்லுங்க. நீங்க எந்த கையில பேனா எழுதுற முறை மட்டும் என்கிட்ட சொல்லி கொடுங்க. ஆஹா. எங்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்கு அடிச்சுக்கிற நாளைக்கே விட்டுருவோம். உடனே வா. உடனே விடுறான். வலையில பேனால் வலது கையில பேனா, இடையில பேப்பர் இடது கையில பேப்பர். முறையோட எடுத்து சரி. எந்த பிள்ளையாம் எழுதி ம். உள்ள தள்ளுங்கள். வலது கையில எழுதி. ஆமா ஆ. போஸ்ட் ஆஃப் தள்ளுங்கள். ஆ. ஐக்கோட பிரமி ஜட்ஜ் என்ன பண்றான்? வலது கையில எழுதி உள்ள தருவீங்க. ம். இப்ப நம்ம முள்ளுப்பட்டி முத்தப்பனாக்கர் முத்தப்பனாக்கர். கட்டப்ப முன்னே தாய் மாமன். தாய் மாமன். நீங்கள் கணக்கு பிள்ளை வரைக்கும் தீவன் தானாதி பிள்ளை. அரமனை கணக்கப்பிள்ளை. நம்ம ரெண்டு பேரும் சகஜமா அரண்மனையில பழகி இருக்கா. ஒரு சரசமா விளையாட்டுகள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு 4 பேர் சேர்ந்து சரி கோவிலங்குளம் பட்டி பைபாசி ரோட்ல நடந்து போய்க்கிறீங்க. சாட்டியாது. தூக்கி போட்டு மணி கட்டி தொடர்ந்து ஒடிச்சு தொங்க கொடுக்குறாங்க. எடு. அப்புறம் ஐயா நோனா வச்சு சூனா வச்சு பூனாவில் எழுதுவீங்க. டேய், ஹட். நோனா சுனா புனம் அர்த்தம் பண்ணு. ஐயா சுருக்கமான செய்தியை நோட்டு புத்தகத்தில் வச்சு எழுதுவீங்க. நோனா சுனா புனம் அர்த்தம் பண்ணியா? நோனான்றது ரோட்டு, ஆஹா. சூனான்றது சுருக்கமான, அப்படியா? பூனான்றது புத்தகம். ஆஹா. அதான் நோனா சூனா பூனா. நிறுத்திய எங்களை எளிய சொல்லி கூட்டு போனீங்க. வாருங்கள் அங்கே கரசக்கொட்ட ரோஜ்ய பச்சாப்பட்ட நெல்லுகளும் ஆமா ஏடிய முகத்துகள் அள்ளி தள்ளிடுவார்கள். சரி. நீங்க செமந்து வந்தா போ தெரிவித்து கூட்டி போனேன். நாங்கள் என்ன என்ன தெரிவித்தோம்? தெரிவித்தீர்கள்? வாருங்கள் மந்திரியாரே. ஆ. 71 பாளையப்பட்டு மன்னர்கள் வரி கட்டி வருகிறார்கள். ஆஹா. ஆனால் கட்டப்பு முகமது மட்டும் வரி கொடுக்க மறுக்கிற காரணத்தினால அங்க போய் நெல்லி கேட்டு தரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா தெரிவித்தீர்கள். இதற்கு என்ன? நாங்களாம் போய் அந்த வேளாண்டி கருப்பணன் பாண்டியன் மூவரத்தையும் போய் வட்டிக்கு நெல்லி கேட்கிறோம். நெல்லி கேட்ட தகாத வார்த்தைகளால் பேசி வாய்ச்சொல் முற்றி கையால பிறந்துக்கிறோம். நீங்க மட்டும் இந்த வைக்கப்படும் மரபுலோ என்ன பண்ணீங்க? கையளப்பவா? கை கலப்பு. பாருங்கள் நீங்க எல்லாம் நம்ம நாட்டு மக்கள் சாப்பாடு சப்பளி போட்டு சரி. அரமனையில கேட்டு தூணைகள். சக்கர கொடுக்க மாயில. ஆமா சரி. நான் கணக்கொலை பார்த்த வந்தவழியாக ஒரு வாயில அந்த சீவல்கள் கத்துறது கதர்னு பட்டின் பசி தெரியுமையா? எப்படியா? நீங்க பக்க துணையாக இருந்தேன் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஈவர கற்கையா? ஏ ஆமா ஆமா ஒரு தண்ணி மணியில கத்துன மாதிரி தண்ணி மணியை போய் வைங்க, ஒரு குளத்தை வைங்க. சரி. ஐயா கணக்கொலை பார்த்து எச்சி வந்து பாத்துக்கிட்டு தர்மத்தை பாவம் பாவத்தை பாரியா என்ன நிலைமை கத்து வாரியா? எப்படி? அம்மா பாவம் சிந்து மாடு சிலைக்கு கத்துதுங்க. சிந்து பசி கத்துதா? தண்ணி குளத்துல 2 கால மாடுல பிடிச்சவங்க ஐயா மாட்டுக்கு போடுவோம். என்று கத்துங்க கதறீர்கள். சரி. பாமர்க்கம் குளம்படி வைக்கப்பட்ட காரணம் என்ன? ஐயா நடந்த ஒருத்தர் பெரிய மகாராஜன் தெரியப்படுத்தலாம். ஆமா பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க. ம். இளைய மகாராஜா நம்ம கோபத்தில் இருக்காங்க. ஆஹா. என்ன வரும்னு தெரியவில்லை. சீக்கிரம் மன்னரை எதிர்பார்க்க வேண்டும். மகாராஜா ஆமா. எதிர்பார்க்க வேண்டும். வத்தி- ஏன்னா, வத்தி வாழ ஆமா ஏ. மகாராஜா எதிர்பார்ப்போம். ஆமா. ஏன்னா பெரிய மகாராஜா பொறுமையின் பொக்கிஷம். ஆஹா. இளைய மகாராஜா அப்படி இல்ல கோபக்குடி கொண்டவங்க. ஆமா அதனால மகாராஜாவை எதிர்பார்க்க வேண்டும். ஆமா சீக்கிரம் மன்னரை எதிர்பார்க்க வேண்டும். ஆமையா எங்க இரியா அங்க வரட்டும் முழங்காடி கிளப்பும்ல. ஐயா அங்க வாங்கயா. எங்கெல்லாம் வர சொல்லி நீங்க அந்த வைக்கப்படும் போய் என்ன பண்ணீங்க? பாருங்க நான் என்ன பண்ண தெரியுமா ஐயா? கணக்குகளை பார்த்து மாடுகளுக்கு தீவனங்கள் போட்டேன். இவன் சரியா வரல. சரி. அது பார்த்து ஓடி வரி அந்த வழியாக ஐயா பிரம்மாவை சாப்பிடலாம் பிரம்மா கொடுத்தார்கள். சரி. அதுல கனி வேணா பிரம்மாவை சாப்பிடுவான். அப்படிங்களா? வெள்ளாரி பழம் கொடுத்தார்கள். அப்படியா? அப்பத்த விதையோட முடிஞ்சிட்டனியா? அப்படி சொல்லுங்க. கந்தல் கலக்கு மாடன். அதான் கண்டு முளைப்பாறையா பூத்து போய் கிடக்கு. ஏ வெளியேத்த சொன்னல முளைப்பாரி வைக்க வெள்ளன காய் எடுத்துருக்குமே. ஆமா கடந்திருக்கு. அந்த காய் எடுத்து கொண்டு போய் சரி. இந்த ஏரியால வித்து பொழைச்சுக்குங்கள். மிச்ச மீசாதி இருந்தா மீதம் இருந்தா சீனியத்தின் பிரம்மாவை சாப்பிடுங்கள். எப்படி கும்கும்ன்ற மனக்கு ஆறு ஒருத்த வந்து ஐயா ஒருத்தர் வீதியை நீங்க பேண்டத்துல வெளிய போறது பிடிச்சி சாப்பிடுங்க போடுங்க. அசியப்படுத்த வேண்டாம்யா. உங்க பிய பெருனா கேவலப்படுத்த வேண்டாம். வெளிய வைத்த வேண்டாம். சரியா? வாங்கயா. அதெல்லாம் வேண்டாம். ஆமா. எங்கெல்லாம் வர சொல்லி ஏவி விட்டு நீங்க தந்திரமா போய் அங்க போய் 3 பேரும் கொலை செஞ்சு விட்டுட்டா. உங்கள்ட்ட பக்குவமா தானே சொல்லிவிட்டேன். பக்குவமா கேளுங்க. என் முகத்துக்கு நல்லி தள்ளிடுவார்கள். நீங்க செமந்து வந்தா போதும்னே உங்கள்ட்ட சொன்னேன். வாய் வராம ஆத்தலங்க ஆமா உங்க முகத்தை பார்த்தோன்னே அப்படி அள்ளி குடுத்துருவாங்க. உமித்துருவாங்க இல்லையா? ஐயா அரவணை கலக்கப்பேன்னு பார்த்தோன்னா நீங்க காரியத்தோட நீங்க கூட்டு போனீங்க. காரியத்துல நடந்து பாரு கேளுங்க தான் கொண்டு விட்டேன். மக்களை
மந்திரரே, தாங்கள் என்ன செய்து காரியம் செய்து வந்து விட்டார்கள்? உங்க மகன் காதலுக்காக பாளையங்கோட்டை கர்த்தகோட்டை நெல்வான் சென்றவர்கள் வட்டித்தனமாக அங்க இருக்கும் காவலாளி 3 பேர் கொலை செய்து 136 பட்டை நெல்லையும் கொள்ளையத்து வந்து விட்டார். உங்களை என்ன தெரிவித்தோம்? வட்டிக்காக மறந்துக்காக கேட்டு பாருங்கள், கொடுத்தா பாருங்கள், இல்லைன்னா வந்து விட்டு தெரிவித்தோம். இதை மறந்து விட்டு இப்படி கொள்ளையும் கொலை செய்யாம ஒரு படித்தவர், ஒரு பட்டமற்றவர், ஒரு பாஞ்சாங்குச்சி கணக்கு பிள்ளை, நாங்க அண்ணன் தம்பி இருவரும் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். உங்களை என்ன சொன்னோம்? உங்களை என்ன சொன்னோம்? என்ன செஞ்சீங்களா? உங்களுக்கு என்ன சொன்னோம் சொல்லுங்க. உங்களுக்கு என் மாமாவில ஏவி விட்டு அங்க 136 பேட்டையும் கொள்ளை எடுத்து கொலை செய்து வந்திருக்கீங்க. ஏவி விடல பிரபு. என் மாமா சொன்னார்ல. உங்க மாமா என்ன சொன்னாரு? இதுக்கான காரணம் தாங்கள் தானே? அதெல்லாம் இல்லையே. கேட்டு வார்கள் என் முகத்தகன் பார்த்து உங்களுக்கு மன்னர்களை இருவேரும் கேட்ட கேள்வியாக இருந்துதான் சொன்ன மாட்டேன். சரி, மன்னர்களை கேட்ட கேள்வியாக இருக்கிறதே அப்படின்னு சொன்னா இவங்க மினி மூக்கு வச்ச கோபத்தை வச்சுனா நாங்க நான் அடைச்சேன். கேட்டு வார்கள் தான் தெரியும். அதுக்காக தகராறு நடத்தி தகராறு கம்பெனி ஆச்சு. இதுக்காக பிரபு நீங்க கோவப்படுறீங்களே. நெல்லு கேட்டேன், மன்னர் தான் சொன்னாரு இந்த இடத்துல நெல்லுகள் இருக்கு கேட்டு வாருங்கன்றீங்க. அப்ப அவர்கிட்ட உங்களுக்கு பக்குவம் சொன்னேன். சரி பேசினார்கள், ஆ. இனிமையாக பேசினார்கள். சரி, அப்பொழுது மந்திரி தெரிவித்தார், கமலத்தார்களே, இது நம்மளை கேட்ட கேள்வி அல்ல, பெரிய மரசு இளைய மரசு கேட்ட கேள்வி. அடியுங்கள், குத்துங்கள், ஏறி விட்டவர் வருதாங்க. பெண்ணைய சொல்றீங்க? பக்குவமா கேளுங்கன்னு தான் சொன்னேன். ஏதோ தவறா நடந்துச்சு பிரபு. ஆ. இளைய மன்னர் நினைத்தார்கள். ஐயாவுக்கு என்ன மனதில் என்ன என் வீட்டுல இடம் உள்ள ஐயா மகன் கல்யாணம் இல்ல, அவரு ராமநாதபுரத்தில் விட்டுறதை வைத்து மனசுல நம்பிக்கை தரம் பண்ணி எப்படி நம்பிக்கை தரம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்பிக்கை தரும். இதை மனசுல வஞ்சம் தானே பண்றீங்க. நாங்க என்ன செஞ்சோம்? நீங்க முன்ன போயிட்டேன்னு சொல்லி தான் நாங்க இன்னைக்கு வந்தோம். நம்பிக்கை தரும். எப்படியும் நம்ம தப்பு வெளியே வரணும். உங்க காட்டு கொடுக்கணும் தான் சொல்லி வருவாங்க. அதற்காக காட்டுக்குள்ள நேரத்தில் இருக்கிறார்கள் இப்படி சொல்லவே நாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. இந்த இடத்துல அவங்க தப்பிக்க வழி பண்றக்கா நேரத்தை நான் செய்யறேன் அப்படின்னு தான் வரேன். செஞ்சுட்டேன் உடனே செய்யல. அப்புறம் யார் செஞ்சது? இந்த இடத்துல கோட்டையில் இருக்கிறார்கள். நேர போங்கடா சொன்னா எப்படி மன்னர் காட்டு மன்னருக்கு தப்பிச்சு நாம வழி பார்க்கணும்ல. அதுக்காக உங்களுக்கு நீங்க கோப்படலாமா? இதுக்காண்டி கோப்படுறீங்களா? எப்படி தப்பிக்கணும் நம்ம வழி? மந்திரி, நீங்க சொல்வது நன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனா தமிழ்நாட்டில் 71 பாளையக்காரர்கள் இருக்கார்கள். அங்கெல்லாம் போய் நெல்லு காக்கலாம்ல. அந்நியனாடி சொந்தமா நல்லா போய் நீங்க கேட்டீங்கன்னா இப்ப வம்புக்கு தானே கேட்டிருக்கீங்க. எப்படியாச்சும் உங்களை வந்து பழி சுமத்தம் நாங்க சொன்னோமா? நீங்க தான் சொன்னீங்க. அங்க வேங்கை சம்மன வேளாண்டி, கரடி சம்மன கருப்பத்தவர், படைக்காஞ்சா பாண்டியத்தவர் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க. நாங்க போய் கேட்டோன்னு தருவோம்னு நீங்க தான் சொன்னீங்க. சொல்லிவிட்டு இப்போ மாத்தி பேசுறீங்களா? நீங்க கேட்டு நடத்து நெல்லு இருக்கு கேட்டு வாருங்கள். ஏன் நீங்க வேற இடத்துல போய் நெல்லு கேட்க வேண்டியதானே? நான் தான் உங்கள்கிட்ட நெல்லு கேட்டேன். ஆமா, மகன் கல்யாணத்துக்கு நெல் வேணும்னு கேட்கு. இத்தனை கோட்டையில் இருக்கு, இத்தனை ராபியத்து இருக்கு, கேளுங்கள் தெரிவிக்கிறீங்க. உங்களை இறக்கப்பட்டு கேட்கிறோம். கேட்க தவிர யார்கள் வார்த்தையில் தகராறு ஏறமாக ஆகி போறது. அப்ப என்ன செய்வது? மந்திரரே, எங்களிடம் என்ன கேட்டார்கள்? இந்த வருஷம் உங்க மகன் கல்யாணம் நடத்தவில்லை என்றால் தாங்கள் இறந்து விடாத தெரிவித்தார்கள். ஒரு காலத்தில் நாடு நகரம் பொன்பொருளை அத்தனை தேடி கொடுத்த மந்திரி அவர்கள் இறந்து விட்டால் பாஞ்சாங்குச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் தம்பி ஊமத்திரை இருந்தும் ஒரு மந்திரியார் மகன் காதல் நடத்தாமல் தற்கொலை செய்து விட்டால் நாட்டு மக்கள் ஏசுவார்கள் பேசுவார்னு சொல்லி உங்களை பாசத்தோடு அழைத்து விட்டேன். ஆனா இப்படி மோசடி பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. ஆமையா, மந்திரியார் படித்தவர், பட்டம் பெற்றவர். நெல்லை கொன்று வாருங்கள் என்ற தெரிவித்திற்காக கொன்றுவார்கள் என்று வாருங்கள். கொன்று வைத்து கொள்ளையடித்து வந்திருக்கின்றார்கள். தாங்களை அறியாமல் ஏதொரு காரியம் செய்திருந்தாலும் தாங்களும் மன்னிக்க வேண்டும் அண்ணா. அண்ணா, தாங்கள் தான் மன்னிக்க வேண்டும். வாருங்கள். எப்படி மந்திரியாரே? தம்பி ஊமத்திரை பாண்டியா, ஒரு காலத்தில் நாடு நகரம் தேடி கொடுத்தவரை மன்னித்து விடுவோமா? ஆமண்ணா, நீங்க தான் மன்னிக்க வேண்டும். மந்திரரே, வீரத்தில் சேர்ந்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன், ரோஷத்தில் சேர்ந்தவன் தம்பி ஊமத்திரை பாண்டியன் உங்களை மன்னித்து விட சொல்லிவிட்டார். உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் கேளுங்கள். எப்படி மகன் கால்வாசி சிறப்பம் நடத்த வேண்டும் பிறகு உங்க மகன் கால்வாசி எப்படி நடத்த வேண்டும், எங்க வழித்து நடத்த வேண்டும் கூறுங்கள். திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும். மந்திரரே, நமது பாஞ்சாங்குச்சி கோட்டை இருக்கிறது, நம்ம சக்கமால் கோவில் இருக்குது அல்லவா, இங்கு வயிற்றில் நடத்த முகம் உங்க மகன் கால்வாவை பிரபு வெள்ளியமாலுக்கும் பாவலைக்கு திறம் உணர்ந்து வருஷம் திருமலை ஆகினால் அங்கு நடத்த ஒரு பிரார்த்தனை மாமார்களே. என்ன சொல்றாரு மந்திரி பார்த்தீர்களா? உங்க மகன் கல்யாண காதல் எங்க நடக்கணும்? திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும். இங்கயா இந்நேரம் கல்வி கொடுத்து திருச்செந்தூர் பஸ் இருக்காயா? ஜாரட் வண்டி இருக்கா? ஜாரட் வண்டி உங்க மகன் அருள்மணிக்கு தூக்கிட்டு வாங்க. நேற்று தான் 4 கடப்பார கம்பி முனை பிடிச்சி வச்சிருக்கான். கடப்பார கம்பி அம்மியா? உங்க மகனை என் மடியில உட்கார வச்சு நாங்க பொதக்கு ஊமை கொட்ட குத்துறோம். காதுக்குள்ள இந்த நகநட்ல விழுந்து என்ன செய்வது? நகநட்ல விழுந்து ஊமை என்ன செய்வது? காது கிழிஞ்சு நகநட்டா கம்மா காது கிழிஞ்சு நகநட்ல விழுந்து அத்தனை கடப்பார குத்துறோம்ன்றீங்க. உங்களுக்கு என்ன திமிரு?
அப்படியான உங்க மகன் காலையில திருச்செந்தூர் தான் நடக்க வேண்டும். ஆமா. அந்த காலையாவுக்கு யார் பேர் வேண்டி கூறுங்கள். 1000 கம்பளம் 100 பில்வாளம் 64 படவர்கள் அந்த பரத்து பெண்கள் வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் பட்டத்தரசி என்னுடைய சகோதர செல்வார்கள் தாங்கள் கோட்டை வந்து மந்திரியாரே என்ன திருவிக்கட்டுகள் நான் வர வேண்டும் எனது அண்ணன் மட்டும் கோட்டையில் தனிமையில் இருக்க வேண்டும் என்ன சொல்லியது பக்கத்துனாக சட்டப்படை வெட்டிப்படை வைத்து விட்டுடுவோம் அதுக்கு மேலே ஆபத்து வந்தா நம்ம வாஞ்சவன் குறிச்சிக்கும் திருச்செந்தூர் ஆலயத்திலிருந்து 7 வெங்கடம் அழைத்துக்கவா சரி ஒரு நகரமான சங்கடம் ஜங்கடம் உடனே மந்திரியாரே என்னையா இந்தாஞ்சி வந்து ஓஹோ அப்படியா அப்படியானால் நாம் செல்வதற்கு முன் எனது அண்ணாவை ஆடி பாடி சந்தோஷப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு செல்ல வேண்டும் ஆகையால் இப்பொழுது தாங்கள் தேவராட்டங்கள் ஆடி நண்டிகள் தூக்குங்கள் பிறகு செல்லுவோம் தூக்கியா தேவி பிரசி குண்டுகன் குண்டுகண்டே ஓவி கொண்ட சக்கரவி குணம் அந்த 3 பேர் அடிச்சு கொள்ள முடியல தெருவுக்கு போகலாம்னு சொன்னல 3 பேர் பொண்டாட்டியும் தாலி எடுத்து மூலையில உட்கார்ந்து அழுகவா உங்க மகன் கல்யாணம் ஆகுது சோஜனா இருக்கு மக்கள் அதனால சோட்டு தூக்கிய நண்டியா தூக்கிய நண்டி யால யால லங்கடி யால தம்பி காலை வேட்டைக்கு சென்றாலும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்ததில்லை அண்ணா ஆமையா அப்படி இருக்கும்பொழுது எனது மனம் எப்படி எல்லாம் மறந்துகிறது அண்ணா தெரியுமா கோபிலாங்குளம் பட்டியை சேர்ந்த பாசத்துக்குரிய முருகேசபனின் சித்தப்பா அவர்கள் அண்ணன் தம்பி இருவர்களுக்கும் 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கின்றார்கள் ஐயா அவர்களுக்கும் சித்தப்பா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் நன்றி கலந்த வணக்கம் என் உயிரே இதய கனியே எந்த தம்பி ஊமையவே உங்களை நான் பிரிந்து செல்ல உள்ளமது எரிமலைவோ உள்ளமது எரிமலைவோ என் உயிரே இதய கனியே எந்த நன்னா பாண்டியரே உங்களை நான் பிரித்து சென்றால் உள்ளம் எல்லாம் எரிமலையோ உள்ளம் எல்லாம் எரிமலையோ உயிரே இதய கனியே
நீ திருச்செந்தூர் செல்ல வேண்டும் அல்லவா? வரமளிப்பு மந்திர வாளையும் தான் கொடுத்தேனே திருச்செந்தூர் அனுப்பிவங்களா? அப்படி ஆகட்டும் ஐயா. ஒரு நாளும் பிரியாத என் பிறவி, என் பிறவி, உன்னை பிரிந்து நான் என்ன செய்வேன், உன்னை பிரிந்து நான் என்ன செய்வேன் அண்ணா என்னதான் செய்வேன் அண்ணா என் பிறவி பாண்டியரே உன்னை பிரிந்து நான் என்ன செய்வேன் அண்ணா உன்னை பிரிந்து நான் என்ன செய்வேன் காட வேட்ட
கட்டி வந்தார்கள். கைகளை கட்டி கடுமையான மன்னிப்பை கட்டி குற்றத்தை குறைத்து பாதத்தை தொட்டு வரைக்கும் வந்தார்கள். வரி கட்டி வந்தாள். உனக்கு நன்மை எனக்கு நன்மை. சுப்பாய் எந்தெந்த ஒரு பாலைப்பட்டவர்கள் எப்படி அடிபடிந்து கப்பம் கட்டி உணர்ந்திருக்கப்பா. ஆத்தூர் ஜமீன், சாத்தூர் ஜமீன், சிவகிரி ஜமீன், திருநெல்வேலி ஜமீன், தூத்துக்குடி ஜமீன், நத்த ஜமீன், கண்டிப்பாடி ஜமீன், ராமநாதபுரம் ஜமீன், சால்வடி ஜமீன், சிவகங்கை ஜமீன், கீழூர் ஜமீன், வேலூர் ஜமீன், பாலைப்படி ஜமீன், உடையபடி ஜமீன், ஊத்தூர் ஜமீன், தொண்டமான். புதுக்கோடு ஜமீன் இத்தனை ஒரு பாலைப்பட்டவர்கள் அடிபடிந்து கப்பம் கட்டியிருந்தார்கள். கலக்கமிக்கு சூரியன் எங்களோட எழும்பும் அரசு உரிமை கட்டிப்பட்டவன் எங்களுடைய ராணியனுடைய ஆட்சி தண்ணியில ஓடும் என்று முடியாதார்கள். படமளத்தை கட்டிவிட்டார்கள், கூட்டத்தை கட்டிமார்கள். பார்க்கோன் சோஷர் நண்பன் காலந்துரை நடிக்கும் கருப்புசாமி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை ஊத்தி புகழாரம் சுட்டப்படுகிறார்கள். இவர் யாருங்கண்ணே? காலந்துரை எங்க இருந்து வந்திருக்காரு? லண்டன் இருந்து. யாரை பிடிக்க? கட்டப்பு முகமத்தில் பிடிக்க வந்திருக்காரு. இவனுக்கு பொன்னாடை போத்துறீங்களே, மஞ்சள் தண்ணி ஊற்றி இவனை கெடா வெட்டணும்னே. ஹலோ ஹலோ, எனக்கு பொன்னாடை போட்டு கருவப்படுத்திய விழா கமிட்டர் சார்பாகவும் ஊரை கருத்தவனே உனக்கு பொன்னாடை போக்குறேன். இளைஞர் மன்ற சார்பாகவும் கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம் அப்பக சார்பாகவும் மனமாண்டி வணக்கம், வெல்கம், கேட்கும். ஓகே. ஏய் சரவணா, எங்களுடைய கம்பெனிலேருந்து விக்டோருடைய மகாராணி எப்படி பட்டாளம் தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டு எப்படி இப்படி ஒரு ஆள் தமிழால் பார்த்துக்க மாட்டா? எப்படி பட்டாளம் எப்படி தேர்ந்தெடுத்து அனுப்பிருக்கு மேன்? ஆனா துரை அவர்களே, இன்னொரு விஷயம் என்ன மேன், நீங்க வந்தாத்தான் நீங்க துரை, ஆமா பட்டாளம். ஆமா, நீங்க வரலைன்னா அவர்தான் துரை, அவர் வச்சதே சட்டம். நான் வந்து பல தமிழ்நாட்டை நல்ல ஒரு நண்பங்கிறேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? ஓகே, நான் என்ன பதில் கிடைச்சு? பல தமிழ்நாட்டை நல்ல ஒரு நண்பன் தெரிவிச்சு என்ன பதில் கொடுத்தாரு? நீங்களே கொலக போட்டீங்க. இதான் தமிழ்நாடு பண்பாடு நாகரிகங்கள். என்ன நாடு? தமிழ்நாடு. தாய்நாடு. ஓகே. தாய்நாடு எந்த வரவேற்பு கொடுக்குற நாடு. ஓகே. அப்படி காரணத்தினால் என்ன நீ என்னடா நினைச்சு அடிக்கிறியா? சேட்ட மேன். ஒழுக்கம் உயரம். ஒழுக்கம் இல்லாம ஆடி வச்சிரேனா? அது அந்த வேலையும் பாரு. நான் என்ன பல தமிழ்நாட்டு நல்ல ஒரு நண்பன்கிறேன். என்ன கோயில் கேட்கிறவங்க பதில் சொல்லு. ஓகே. அகராதியா பேசுறேன் மேன். அகராதியா பேசலங்க நானு. சரி மேன். ஓகே. கம் ஆன். ஓ எஸ். சார் வாட்ஸ்அப் நான். வாட்ஸ்அப் நான். உள்ள டவுசர் போட்டுக்கணுங்க. சந்தேகமா கலந்து கூட காட்டுறேன். சரி மேன். ஓகே. சரி கம் ஆன். சார் ஓ எஸ். வாட்ஸ்அப் நான். எங்க அப்பட்ட வயசுக்கு வந்து 20 வாமன். வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நான். பேர் என்ன மேன்? என் பேரை கேக்குறீங்களா? இத தமிழ்ல கேட்டது நான் சொல்லிருக்க மாட்டேன். சபாஸ். என் பேர் எஸ்கே போதகுரு. பல சபாஸ். ஓகே. தமிழ்ல புரிந்த பேர் என்ன பேரு? எஸ்கே போதகுரு. தமிழ்ல எஸ்கே எச்கல போதகுரு. ஆமாடா, நான் எச்கல போதகுரு. இவர் நரேந்திர மோடி பேரு. நீ இவர் ஒண்ணு நாயி, நான் ஒரு மொட்டு நாயி, ரெண்டு நாய் பிறகுதி நாயி, போமுண்ட ஊளம் முண்ட போற பீத்த போல. ஏமன். ஓகே. உன்னோட பேர் தன்மை கேக்குது. ஓ எஸ். என்ன கேள்வி கேக்குது நீ? உங்க புகழ்ந்து பேசு. எஸ்கே போதகுரு. ஓகே. ஃபாதர் நேம் இஸ்? மை ஃபாதர் நேம் இஸ் கர்ப்பையா. ஓ கர்ப்பையா. இன்சில் வைக்கிற மாதிரி ஓ கர்ப்பையாவா? கர்ப்பையா. வச்சதே. வச்சதே எங்க அப்பச்சி. சபாஸ். சார். ஓகே. நல்ல குடும்பம். பல்கலைக்கழகம். ஓகே. தமிழ்நாட்டிலே ஒட்டுடி குடும்பம். ஓஹோ குடும்பம். அது ஓ குடும்பம் தான. ஓஹோ குடும்பம். தமிழ்
உன்னோட குடும்பத்தை உயர்த்தின இல்ல ஓஹோ குடும்பம் சிறந்த நண்பன். ஓகே டேக்கு ஓ எஸ் சபாஸ் வாட் வாட் சார் கம் ஆன் வாட் எஸ் சார் தைரியமா பானே படிக்கிறாத மேன் தட்டி கொடுக்காத ஒரு மாதிரி இல்ல மேன் என்னுடைய பட்டாளத்துல புடிப்பு உண்டாகுது ஓகே, ஓகே, ஓகே. சபா ஓ, yes. ஏன் மேன் ஓ எஸ் தமிழ்நாட்டுல இருந்து ஓகே ஏதாவது முக்கியமான செய்திகள் ஓ எஸ் ஏதாவது ஓ குற்றச்சாட்டு பத்திரி வந்து இரவுல எட்டாபுரம் எட்டப்படம் வந்து குற்றப்பத்திரிக்கை வந்துள்ளது அப்புறம் எட்டப்பனு எட்டப்படம் வந்து ம் ஆ? ம் என்னடா திணற ஊண்டு எட்டப்பனு குற்றப்பத்திரிக்கை வந்திருக்குது அனுப்பிடுக்கு அனுப்பிடுக்கா இப்படி பேசினானா அனுப்பி இருக்குங்க ஓ தமிழ்நாட்டு அனுப்பிடுக்கு அனுப்பிருக்கு ஏன் மேன் ஓ எஸ் அந்த கடிதங்கள் எங்க மேன் நோட் பண்ண என்னடா ஈத்தோழி மாதிரி மாதிரி ஈண்டுகிட்டே இருக்கேன் உள்ள வச்சிருக்குதுங்க இருக்குல்ல, man? இருங்க இருங்க ஏய், உள்ள வச்சிருக்கீங்க இந்த மலைக்கு அதுக்கு சுருண்டு வாய் கிடக்குறீங்க சும்மாவே அப்படிதான் கிடக்கும் ஆமா இந்தா, இந்தா, டேய் பொண்ணு இது கூட நீ வாசிக்கணும் நாங்க வாங்கி வந்த வர எப்படின்னு பாத்தீங்களா நடிகர்களுக்கெல்லாம் உழைக்கிறோம் நீ ஒரு ஆள் தாண்டா நன்றி சார் ஆமா அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி சொல்லணும்ல இந்தா, இந்தா, டேய் வாங்க ஓகே போடாம. ஓ எஸ் சபாஸ் இது என்ன மேன் எஸ் சார் என்ன மேன் கடிதம் ஓ கடிதம் கடிதம் ஏன் கடிதம் மேடம் ஓஹோ. எட்டப்பனுடைய கடிதம் எட்டப்பனுடைய கடிதம் ஓகே வெரி குட் கம் 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 எப்பா என்ன ஓடிடலாம் மேன் உள்ள நட்பா கல்யாணம் சபால் உன்னை என்ன தான் படிக்கும் ஓகே ஓகே அதிசயமானது மேன் ஓகே என்ன செய்ய காட்டு காட்டு என்னடா உள்ள என்ன கரண்டல கை கொடுத்துட்டானோ என்ன மேன் பெரட்டி பத்தி பாக்குறியாடா ஏன் மேன் காண நடிவிலே தோசா கம் என்னடா இதெல்லாம் எங்க வந்துட்டு மேன் எட்டே ஒண்ணு வந்திருக்கீங்க நல்லவன் நண்பன் ஓகே இனிமேன சரி ஒரு சரி சொல்லு மேன் படிச்சு காட்டி சொல்லுங்க ஓ இது படிச்சிருந்தா நானும் இதுக்கு உன் கூட வேலைக்கு வர்றேன் சரி நம்மளுக்கு படிக்க தெரியாது அவனுக்கு தமிழ் தெரியாது வாய்க்கு வந்தது அடிப்போம் அடேங்கப்பா அட நொக்கா மக்கா பூரா அப்படி அப்படி அவ்வளவு இருக்கு என்ன மேன் எழுத்தாவுல என்ன போட்டுட்டாங்க எழுத்து மேன் என்ன எழுத்து மேன் அது தெரிஞ்சு எனக்கு உன் கூட வேலைக்கு வர்றேன் படிக்க விட மாட்டேன் போல தெரியல சமாளிப்போம் என்னமோ என் கரக உங்ககிட்டலாம் அடி வாங்கணும் ஓகே அஜாக ஜாக ஜமா ஜாக 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 ஜமா ஜாக ஜாக ஜா அழுமா டோலுமா அழுமா டோலுமா பனையூர் கருப்புசாமி பிடிச்சு ஓ எப்படி எப்படி பனையூர் கருப்புசாமி எப்படி எப்படி நோக்கா சமஞ்சது எப்படி சக்கரவள்ளி ஏன் கலங்க ஊதா கலருப்பன் ஊதா கலருப்பன் கூலிச்சாமி நீ உள்ள அசந்தா ஓ வாயில வைப்பேன் ஓடி அறிவு கொட்டுது அடங்கொம்மாலே அடங்கொய்யாலே ஊ சொல்றியா பழைய கருப்புசாமி ஒரு தடவை பழைய கருப்புசாமி ஒரு தடவை எடுமே எடுமே ராமே கொண்டமே ஏ சார் ராமே ஓயே அட இந்த லட்டங்க வந்து எழுத்து எட்டா வந்துருங்க இப்போ என்ன பிடிச்சு அத போட்டுடுங்க இவன் ஓயே ஓயே நெஞ்சில அடிக்காத நொக்கால ஓடி என்ன தமிழ் நோக்காளிகள் யாசுது உங்களை புகழ்ந்து பேசுது தமிழ்நாடு பண்பாடு நாகரிகங்கள் மிஸ்டர் கட்டபொம்மன் ஓ எஸ் மிஸ்டர் ஊமத்துறை ஊமத்துரை. பாஜாஜி படைத்தலைவன் ஓகே 3 வாரம் நாட்டை வழி கூடாது மேன் போட்டன் பூன் வருஷம் புடியா ஏய். ஓகே ராஸ்கல் ஓயே உனக்கு ஆனந்தம் ஒரு நாட்டு வழி கூடிய ஆளுகள் ஓகே. இது காரணத்துல என்ன ஓயே ஓயாமி அடிக்காத நெஞ்சில ஒரு நேரம் போற ஒரு நேரம் இருக்காதுடா சங்கட்டமா இருக்கு சரி மேன் தோசா நெஞ்சில அடிச்ச எட்டாபுரம் ஓகே உணவுமார்கள் உலகமார்கள் கைவசம் ஊத்து விட்டார்கள் ஓயே தெரிவித்தங்களா மேன் தெரிவித்து சொல்லுங்க என்ன பதில் கொண்டார்கள் கேட்க மாட்டாங்கல்ல அது மட்டுமல்ல மேன் பட் 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 எட்டாபுரம் எட்டாபுரம். என்ன பால் பசுகள் பால் பசுகள். அதான் கைவசம் ஓயே கபடி 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 வெண்ணிலா கபடி குழு ஆமாம் ஓகே தமிழ்நாட்டில் 22 பாளையப்பட்ட ஜம்தார்கள் 72 72 பாளையப்பட்ட ஜம்தார் வந்து 71 பாளையப்பட்டவர்கள் ஓகே வரிக்கட்டி வந்தார்கள் வருகிறார்கள் கவர்மெண்ட் ஓ எஸ் ஆறுமணி உப்பாலம் 6 மணி நேரம் அதை கைவசப்படுத்தி விட்டார்கள் ஓ எஸ் அப்புறம் தைரியம் தெரிவித்து சொல்லுங்க ஆ. கேட்க மாட்டாங்க என்ன பதில் பண்ணாரு? அங்க போய் கேட்ட நோட்டை ஏய். போட்டு போய் கேட்டா என்ன போட்டு என்ன அடிக்கிற ஆமா நோட்டு நீங்க தெரியும் ஆத்தட்டு லவாஃபுடம் என்ற தித்திலிப்பு. அரசு ரூபாய் கடன் எடுக்க தெரியுமா ஓகே தித்திலிப்பு ஓகே
சார் ஓ எஸ் யூனிவர்சிட்டி இந்தியன் 136 படலம் கொள்ளை பூரா நோட்டா 100 வேலை சம்பாதிச்சு ஆமா நம்ம கம்பெனிக்கு சொன்னோம்ல 136 படலம் கொள்ளை கொள்ளை மிஸ்டர் வேளாண்டி கர்பத்தபால் பாண்டியன் மூன்று வரும் த்ரீ மெம்பர்ஸ் ஓ எஸ் ஒண்ணே கொல்லாம நான் போக மாட்டேன்டா சார். ஒரு நாளைக்கு நான் இதுக்கெல்லாம் காரணம் சிவசுப்ரமணிய பிள்ளை சுபசுரம் பிள்ளை ஓகே அரசு பணி கொண்டு போனோம் திருச்சிக்கு கொண்டு வேலூர் சிறைச்சாலை சந்திரசேகர் ஓகே ஓகே பிடிபட்டான் ஓ எஸ் யார் உத்தரவு விக்டோரியா மகாராணி விக்டோரியா மகாராணி ஓகே, உத்தரவு. ஓகே. எதுக்கு மேன் ஓகே எதுக்கு தயங்க கொடுவேன் புறப்படுதுங்க. பிடிமாட்டா ஓகே கிழிச்சு புட்டியாடா ஒரு மாசம் ஆச்சுடா ராணி அம்மா உள்ள ராணி அம்மா உள்ள நாடையோடி நாடையோடி நாடகோட ராணி அம்மா நாடையோடி நாடையோடி நாடகோட ராணியம்மாள் உள்ள நாளாயிடே ஆனவ பேசுறான் கட்டவம் 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 துப்பாக்கி கொண்டு வந்தார் நாடையோடி நாடையோடி நாடகோட துப்பாக்கி கொண்டுள்ள நாளாயிடே நிகர பேசுறான் ஓமந்துரை 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 மருந்துள்ள கருமருந்துள்ள நாளாயிலே காரணம் பேசுறான் கட்டவும் 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 உமத்துறையாவும் உமத்துறையாவும் பிடிக்காவிட்டா உயர்ந்த சம்பளம் வாங்கலாமா 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 பதினெட்டு கிலோவை பிடிக்காவிட்டால் கட்டலாம் என்றமே இருக்கலாமா இருக்கலாமா அவிட்டு பிறகு ஆயிரமா அவிட்டு பிறகு ஆயிரமா அவத்தில் கொண்டுமே போட்டோலி வைத்து விட்டு தண்ணீர் ஒரு மலம் பற்றி விடு என்னொரு பிறங்கியா என்னொரு பிறங்கியா ரைட்டே பொலப்பு 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 ஐயா என்ன செய்து நம்ம படை குயிக்க அடினே கம்ப வச்சு மண்டைய உடைச்சு விடுனே. எவ்வளவு சேட்டை நடிக்குச்சாட்டம் என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு? காத்தா நீ வச்சுட்டா. நான் நரிக்குட்டி மாதிரி இருக்கு நீ ஆனை குட்டி மாதிரி இருந்துட்டு என்ன ஆட்டம் பண்ற அன்னைக்கு காலை புடிச்சு அந்த கம்புல அடினே வதக்கு. அடி 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 ஓய் எவ்வளவு சேட்டு என்னென்ன பண்ற? ஆ?
ஓகே சார் சார் வெங்கடம் வருது சென்னையில இருந்து வருது நாங்க வருது லண்டன்ல வருது சபாஸ் சார் ஓகே ஆஸ்திரேலியா ஜப்பான் இங்கிலாந்து ஹாங்காங் அமெரிக்கா ஈராக் லண்டன் பிரான்ஸ் 12 தேசம் பிடித்து 13 நாடு வந்திருக்கும் ஓகே லார்டிஸ் ஆர்டர் பட்டி ஜமஹாலன் ஓகே தமிழ்நாட்டில் 78 பாடப்பட்ட ஜமதார்கள் 72 பாடப்பட்ட ஜமதார்கள் வந்து 71 பாடப்பட்டவர்கள் ஓகே வரி கட்டி வந்தார்கள் வருகிறார்கள் கட்டவும் மட்டும் வரி கட்ட மறுத்து விட்டார்கள் ஏய் சரவணா எவ்வளவு ஊக்கம் எவ்வளவு திமிரு பாரு மேன் இடியட் நாட் ஃபுல் நொக்காப்புலி நொக்காப்புலி மேன் உங்களை புகழ்ந்து பேசுது இவள சேட்டை பண்றிய ஏய் இவள சேட்டை சவடாலாம் பேசுறிய இரு மேன் தென்னகத்தில் எத்தனை பாடப்பட்டவர்கள் 72 ஓகே 72 ல ஒதுக்கு ஒதுக்கியாச்சு 71 பாடப்பட்டவர்கள் எந்தெந்த ஒரு பாடப்பட்டவர்கள் நம்மளுக்கு எப்படி அடிபடிந்து கப்பம் கட்டி வந்தார்கள் இந்த மக்களை பூரா நீங்க தெரிவிக்கிற ஏதாவது நீ பேசுற வைக்கிற வச்சிருக்க நக்கல் 71 பாளையப்பட்டு மன்னர்கள் உங்கள்கிட்ட தான் வரி கொடுத்தாங்க வாங்கி பெருக்கி சொல்லி என்கிட்ட கேட்கறியாங்க யாருக்கு மேல வளர்க்குது உங்க தம்பி யார் அனுப்புனது விக்டோரியா மகாராணி எதற்காக உங்களுக்கு உறுதுணைக்காண்டி எனக்கு ஒரு வந்து வெண்ணைக்கிழமை நீ வந்திருக்க துணைக்கு தாங்க வந்திருக்கேன் விளக்கற நாய் நாயை பத்தி நாய்க்கு தான் தெரியும் 71 பாளையப்பட்ட முறை எந்தெந்த ஊர் நீ தெரிவிக்கிற ஓ தென்னகத்தில் மொத்தம் 72 பாளையப்பட்டு மன்னர்கள் இதில் 71 பாளையப்பட்டு மன்னர்கள் நமக்கு அடிமணி வருகிறார்கள் 72வதாக பாண்டாளக்குறிச்சியாலும் வீரவண்டிய கட்டபொம்மன் ஊமத்துறை பகல் வெள்ளைத்தவன் மட்டும் அறிக்கட்டு வருகிறார்கள் இந்த 71 பாளையப்பட்டு மன்னர்கள் எந்தெந்த ஊர்க்காரங்க சொல்றது கேட்டுங்க நல்ல மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு ஒண்ணு குறைஞ்சாலும் சரி இந்த வேலை இருந்து நான் ராஜினாமா பண்ணிடுறேன் ஓகே யார் வேண்டாம் நினைக்கிங்க ஆற்றங்கரை நாகலாபுரம் எட்டயபுரம் ஏழாயிரமண்ணை காடல்குடி குளத்தூர் மேல்மாந்தை கொல்லம்பட்டி கோளாறுபட்டி கடம்பூர் மணியாச்சி தலைவன்கோட்டை நெற்கட்டஞ்சவல் சுக்கம்பட்டி ஊற்றுமலை சேத்தூர் சிவகிரி சிங்கம்பட்டி அழகாபுரி ஊர்காடு சுரண்டை சந்தையூர் எழுமலை ரசகநாயக்கம்பட்டி கோட்டையூர் மருங்காபுரி மன்னார்கோட்டை பாவாடி இலக்கியனூர் முல்லையூர் கடவூர் இடையக்கோட்டை நிலக்கோட்டை தேவாரம் ராமபட்டினம் கல்போது கன்னிவாடி தொட்டப்பனகனூர் கம்பம் காசியூர் தோகைமலை வாராப்பூர் பாடலூர் ஆயக்குடி சமட்டூர் விருப்பாட்சி வடமாட்டூர் கண்டமநாயக்கனூர் துமுச்சிநாயக்கனூர் நத்தம் வெள்ளியகுன்றம் மலைப்பட்டி வடகரை அம்மைநாயக்கனூர் போடிநாயக்கனூர் சக்கந்தி மதவானை ரோசல்பட்டி வீரமலை பெரியகுளம் குருவிக்குளம் ஆட்டிப்பட்டி இலசை மதுவார்பட்டி கோம்பை கூடலூர் கவுண்டன்பட்டி குமாரவாடி உத்தமநாயக்கனூர் கொல்லங்கொண்டான் காமநாயக்கனூர் சபாஸ் கேக்குது மேன் ஓகே உம்மக்க மேன் நானு சந்திக்காத பட்டலாம் கிடையாது மேன் டேய் வாடா டேய் வாடா நீ ஹலோ ஒரு தொட கறி புடுடா கவர்மேன் நான் சந்திக்காத பட்டாலும் கிடையாது மேன் ஓகே இந்த கேட்ட யாருன்னு சொல்றாங்க இல்ல அப்படியே பின் வாங்கிடுறேன் சம்பளம் மட்டும் காலைல கரெக்டாக வாங்கிடுறாங்க நல்ல உண்மைக்க மேன் ஓகே உன்னை கம்பெனியில் வச்சு பாராட்டலாம் சரி மேன் அதுக்கு தானே போட்டு நொட்டு அடிக்கிற மேன் என்னவே இந்த பாடுபடுத்துறிய நீ வேற வந்து என்னென்ன செய்ய மாட்டே நீ சரவணன் சொன்ன நீ தான் பாத்தியாரா இருப்ப உங்களுக்கு சரி மேன் ஓகே முன்னும் தைரியமான நாட்கள் திறமையான நாட்கள் எப்படி ஹாராத்தினால் சொல்லுது நீங்க சொல்லுங்க நான் முன்னாடி சொல்லுங்க நான் பின்னாடி செய்யறேன் தில் பயிற்சி உயிர் ஒரு மாதிரி கேட்காது ஓகே எஸ் சார் என்ன செய்ய காத்திருக்கானோ சரி மேன் ஓகே ஓகே செடி இல்லங்க பழக மாடு போட்டுக்காது செடி செடில எப்படி உயிரை வாங்கிடுவேன் சரி மேன் ஓகே ஓ எஸ் மாடு செனைக்கு தெரியுது ஆச்சி புள்ளாச்சி அப்புறம் ஆச்சால் மறுவரம் வரும் சரி மேன் ஓகே சரி கமான் ஓ எஸ் சரி ஓகே சரி மேன் நீ என்ன செய்ய சொல்ற அப்படியே சரி கமான் ஓகே சரி ஓகே ஓ எஸ் காஷன் என்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க இன்னால போய் அட்வான்ஸ் கேட்டு நானே தான் போவேன் நீங்க அட்வான்ஸ் கொடுத்து எங்க அண்ணே முத்துப்பாண்டி அண்ணன் தானே கொடுத்தாரு அப்படியே வாங்கணுமா அட்வான்ஸ் வாங்கணுமா சங்கத்தை பூட்டிட்டு பார்க்கற காலையில தானே வாங்க முடியும் ஓகே காஷன் காலை உதற சொல்றீங்களா அட்டென்ஷன் எங்க வருது மேன் மேன் ஓகே சரி மேன் ஓகே சரி மேன் ஓகே சரி கமான் சார் அட்டென்ஷன் அட்டென்ஷன் சபாஸ் ஒப்புதா மேன் என்னதுக்கு அவன் நோக்கத்து போய் அடிப்பேன் நமக்கு தேவையா சரி மேன் கமான் ஓகே ஏய் சரி மேன் கமான் ஓகே ஓ எஸ் ஸ்டாண்டர்டிங் எப்படி பிரமாதம் அட்டென்ஷன் கமான் ஸ்டாண்டர்டிங் அட்டென்ஷன் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிங் ஏன் போயிடுச்சு
மேன் ஏமேன் தமிழ்நாட்டில் உயர்த்தி பேசு மேன் ஊழ கத்து போயில ஊழ வாமங்க வர என்ன மேன் வாமே நாகி வந்துட போது கடிச்சிட்டு போகுது சேனத்தில் கடிச்சிட்டு போகுது ஆமா வாமன் 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 ஏய் ஏய் வாமன் வாமன் பிடிமே பிடிமே கடைசியில நாளைக்கு சாவுறவன்லாம் இப்படி வர்ற மாதிரி தத்துக்குவாரு வாமன் 100 நாள் வேலைக்கா 100 நாள் இப்ப என்ன வேலை வைப்ப வெறும் திட்ட கூட தூக்க முடியாதா பேப்பையில அங்க கவர்மெண்ட் புழுப்புலன்னு இருக்கும் கிழிச்சா வா என்ன ஏய் வர என்ன அகராஜ் பேசிக்கிட்டு இருக்கு அடிபட்டு சாகுற வாமன் ஆமே வாமன் வாமன் ஓகே ஐயா படிக்க போறானே அங்க போச்சு உங்க புகழ் பேசுறீங்க என்ன கேள்வி அடிச்சு கண்டாரோடி மலை இன்னொரு கேள்வி என்ன கேள்வி என்னது ஊழல் ஐயா அடிக்கணும் ஆசைப்படாது அந்த அடிச்சு விடுறாவடா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே எவ்வளவு என்ன அகராஜ் பண்ணிக்கிட்டு நல்ல முலாப்பு மொளா புஞ்சி தாண்டி வாயில வச்சு பாரு டேய் ஹெட்மேன் ஓகே ஒன்னே கொல்லாம நான் போக யார் மாட்டேன் சொல்லுது கட்ட பொம்மை பிடிக்காம சாப்பிடலை சரி ஓகே சார் ஓ எஸ் சானிட்டி ஸ்டாண்டர்டிஸ் ரெடிஷன் அட்டென்ஷன் ஹோ நான் எப்ப விட்டேன் நானே திண்ணி விட்டு இருக்க முடியாம கிடக்குறேன்டா ஓகே எஃபோன்டன் எபவுட் சபாஸ் ஓகே ஓகே பாருங்க தஞ்சாவூர் பொம்மாரி அங்கிட்டு இருந்து திருப்பி போறேங்க சுடான் ஓகே சானிட்டி ஓகே சுடான் சானிட்டி சுடான் டூர் என்ன கூட மேம்? பிடிக்கிறீங்க தமிழ்நாட்டுல சவுண்ட் கேக்குது வண்டிக்கு கிரீஸ் வைக்க மாட்டேங்க இல்ல மேம். துறையில இதுல ஒரு சத்தம் கேக்குது என்ன சத்தம் நின்று நேரம் கேக்குது அது ஹார்மோனியம் அது ஒரு இசை மலர்ந்து மலராத எப்படி இசை காதுல தேன் ஊத்துற மாதிரி இருக்கும் அது மிருதங்கம் அது ஒரு இசை ஆமா எப்படி இசை சபாஸ் அது ஆல்ரவுண்ட்